السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم. أما بعد أوصيكم نفسي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن المجيد: يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجل من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. إنما يريد الشيطان أن يوقع بينكم العداوة والبغضاء في الخمر والميسر ويصدكم عن ذكر الله وعن الصلاة فهل أنتم منتهون. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: كل مسكون حرام أو كما قال. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து நேர்வழி காட்டிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். மேலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் இந்த உலகத்துக்கு நேர்வழி காட்டியாக வந்த அனைத்து இறைத்தூர்கள் மீதும், குறிப்பாக இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், மேலும் அவருடைய சொல்லையும் செயலையும் தமது உயிரிலும் மேலாக மதித்து வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், அவர்களை பின்பற்றக்கூடிய நல்லோர்கள் மீதும் குறைந்த மட்டும் என பிரார்த்தனை செய்வதனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உரையை கேட்டுக்கொண்டக்கூடிய இஸ்லாமிய சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் குறைந்தல் மட்டும் என பிரார்த்தனை செய்வதனாக ஆரம்பம் செய்கின்றேன். நாம் எந்த நல்ல நோக்கத்திற்காக இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு முற்றிலுமாக அல்லாஹுக்கும் அல்லாஹும் தூதருக்கும் பின்பற்றி வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. நாம் எப்படி அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி இங்கே குழுமி இருக்கின்றோமோ, இதே போன்று நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்ற மக்களாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் குடும்பத்தாரையும் ஒன்று சேர்ப்பானாக. மேலும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் எந்த விதமான தீய பழக்க வழக்கங்கள் இல்லாமல் அல்லாஹுக்கு அஞ்சி வாழக்கூடிய நல்ல குழந்தைகளாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அன்பிற்கினே இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று நாம் பேசப்போகக்கூடிய தலைப்பு ஒரு தனி மனிதன் வாழ்க்கை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தை, ஏன் ஒரு சமூகத்தை, ஒரு சந்ததியை அழிக்கக்கூடிய மாபெரும் ஆபத்தை பற்றிய ஒரு தலைப்பை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதுதான் மது மற்றும் போதைப் பொருட்கள். ஆக மது மற்றும் போதைப் பொருட்களுடைய ஆபத்துகளும் சில அறிவுரைகளும் என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். எதற்காக இந்த தலைப்பு எடுக்கப்பட்டது என்பதை நம்மெல்லாம் நன்று அறிந்திருக்கின்றோம். ஒரு கேம்பெயின் நடந்து கொண்டிருக்கின்றது. மதுவுக்கு எதிராக, போதைக்கு எதிராக நம்முடைய ஜமாத் சார்பாக கேம்பெயின் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய நீட்சியாக நாம் இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா மனிதனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு அறிவையும் சிந்திக்கும் ஆற்றலையும் கொடுத்தான். அறிவையும் மேலும் அறிவுரைகளையும் அழித்து மனிதனை மிருகத்தை விட கீழான நிலைமைக்கு தள்ளக்கூடிய மிக பெரும் தீமைகளில் ஒன்றுதான் மது மற்றும் போதைப் பொருட்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று உலகம் முழுவதும் எண்ணற்ற குடும்பங்கள் சீரழிவதற்கும் இளைஞர்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள் என வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவருடைய எதிர்காலத்தை இழப்பதற்குண்டான மிகப்பெரிய ஒரு தீமையாகவும், மேலும் சமூக குற்றங்கள் பெறுவதற்கு முக்கியமான காரணமாகவும் இந்த மது மற்றும் போதைப் பொருட்கள் இருக்கின்றன. எத்தனையோ அரசாங்கங்கள் வந்தும் இதை ஒழிக்க முடியவில்லை. எத்தனையோ ஆட்சியாளர்கள் முயற்சித்தும் இதை ஒழிக்க முடியவில்லை என்று சொன்னால், ஒரு கட்டத்துக்கு மேல் ஆட்சியாளர்கள் அதுக்கு பங்காளிகளாக ஆகிவிடுகின்றார்கள். மது ஆலைகளை நடத்தக்கூடிய பங்காளிகளாக, அந்த நிறுவனங்களுடைய நிறுவனங்கள் நடத்தக்கூடிய நிர்வாகிகளாக ஆகிவிடுவதன் காரணமாக இதை தடுப்பதற்குண்டான முயற்சிகளிடத்திலே பலமாக இல்லை. ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நினைச்சு பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு மது மிக தலைவிரித்து ஆடி கொண்டிருந்த இந்த காலத்தில் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய உதவியை கொண்டு, அல்லாஹுடைய அறிவுரை கொண்டு முற்றிலுமாக அந்த சமுதாயத்திலிருந்து மதுவை ஒழித்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் மீண்டும் ஆரம்பமாகிவிட்டது, அது தனிக்கதை. இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் தம்முடைய ஆட்சி காலத்தில், அதற்கு பிறகு வந்த சஹாபாக்கள் எல்லாம் அந்த மதுவுடைய தீமைகளை புரிந்து எந்தளவுக்கு மது அரக்கர்களாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் சாலிஹீன்களாக, சுஹதாக்களாக, சித்திகீன்களாக மாற்றி காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பை அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஒரு குடும்பம் சீரழியக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது சொன்னால் அது மது மற்றும் போதைப் பொருட்கள் தான்.
இந்த மதுவும் போதைப் பொருட்களும் இரண்டும் வேறு வேறு அல்ல, இரண்டும் நாணயத்துடைய இரண்டு பக்கங்கள் போன்றுதான். மது ஒரு பக்கம். ஒரு காலத்தில் மது மட்டும்தான் போதை தரக்கூடிய ஒரு பொருளாக இருந்தது. ஆனால் இன்று அந்த போதை தரக்கூடிய பெயரில் பல பொருட்கள் வந்திருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் கீழே பார்க்க இருக்கின்றோம். இப்போது அந்த மது போதைப் பொருட்களில் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், தொழிலாளர்கள், பணக்காரர்கள், ஏழைகள், பெண்கள் என்று எவரையும் போதை விடுவதில்லை. ஒரு சிந்திக்க வேண்டிய கேள்வி என்னவென்று சொன்னால், மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகள் அதிகமாக இருக்கின்றன. அல்லாஹ் சொல்லுகின்றான், அதை நீங்கள் கணக்கெடுக்க முடியாது என்பதால் சொல்லுகின்றான். அதில் கண்கள், காதுகள், நாக்கு, உடல், செல்வம், ஆட்சி அதிகாரம், பதவி போன்று அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் எல்லாவற்றை விட ஒரு சிறந்த அருட்கொடை ஒன்று இருக்குன்னு சொன்னால் அதுதான் அறிவாக இருந்து கொண்டிருக்கிற நாலேஜ். இந்த அறிவு மிக சிறந்த ஒரு அருட்கொடை. அல்லாஹ் கொடுத்த நமக்கு மிக சிறந்த அருட்கொடை. இந்த மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அறிவு என்பது மிக முக்கியம் என்பதை நாம் எல்லாம் விளங்கியிருக்கின்றோம். இந்த அறிவு தான் மற்ற படைப்புகளை விட இந்த மனிதனை உயர்ந்த படைப்பாக காட்டுகின்றன. லக்கது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம் என்பதாக அல்லாஹ் சொல்ல காரணம் என்னவென்று சொன்னால், மனிதன் இந்த அறிவு படைத்திருக்கின்றான் என்பதற்காக வேண்டி. மிருகங்களுக்கும் அறிவு இருக்கின்றது, ஆனால் இந்த பகுத்தறியக்கூடிய அறிவு என்பது மிருகங்களுக்கு இல்லை. ஆகவே மனிதனுக்கு இந்த பகுத்தறிவு இருப்பதன் காரணமாகத்தான் மனிதன் சிறந்த படைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றான். எது நன்மை எது தீமை என்பதை விளங்கக்கூடிய ஒரு அறிவாக மனிதன் பெற்றிருக்கின்றான். ஆனால் அந்த அறிவையே, பகுத்தறியக்கூடிய அறிவையே அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷம் இந்த மதுவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அறிவு போய்விட்டால் இந்த மனிதனுக்கு வெட்கம் போய்விடுகின்றது. வெட்கம் போனால் பாவம் ஏற்படுகின்றது. பாவம் ஏற்படும் போது அல்லாஹுடைய அருளை விட்டு விலகுகின்றான். அல்லாஹுடைய அருளை விட்டு விலகும் போது கடைசியில் அவன் நரகத்துடைய எரிக்கட்டையாக கொல்லிக்கட்டையாக ஆகிவிடுகின்றான். ஆகவேதான் இஸ்லாம் மதுவை மிக கடுமையாக தடை செய்கின்றது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குல்லு மஸ்கூலின் ஹராமுன். போதை தரக்கூடிய பொருள் கொஞ்சமாக இருந்தாலும் சரி, சிறிதளவாக இருந்தாலும் சரி, அது ஹராம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூதாவூதில் 3681 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. திருமதியில் 1865 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சிலர் இன்று மக்கள் என்ன செய்யலாம் சொன்னால், நான் எப்போதும் குடிக்கக்கூடிய ஒரு குடிகாரன் அல்ல, சோஷியல் ட்ரிங்கர் என்பதாக ஒரு ஆங்கிலத்தில் புது வார்த்தையை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஏதோ ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் மது குடிப்பேன், திருமணம் என்று சொன்னால் மது குடிப்பேன், அதே போன்று விருந்தில் மட்டும் பார்ட்டியில் போய் மது குடிப்பேன் என்பதாகலாம் சொல்லி, நான் அதிகமாக குடிப்பதில்லை, எப்போது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது மாதத்துக்கு 4 முறை என்பதாகலாம் காரணம் சொல்லிக்கொண்டு தன் செய்யக்கூடிய தவறை சரி செய்து கொள்கின்றார்கள். ஆனால் இஸ்லாம் சொல்கின்றது, நீங்கள் வருஷத்துக்கு ஒரு சொட்டு குடித்தாலும் ஹராம் தான். வருஷத்துக்கு ஒரே ஒரு சொட்டு குடித்தாலும் ஹராம் தான். ஆகவே அதை எந்த காரணத்தை கொண்டும் அல்லாஹுடைய தூதருக்கு அனுமதிக்கவே இல்லை. ஆகவே தான் மது தரக்கூடிய, போதை தரக்கூடிய பொருள் சிறிய அளவாக இருந்தாலும் ஹராம் என்பதாக சொன்னார்கள். ஆகவே 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இப்படிப்பட்ட காரணங்களை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் நிராகரித்து விட்டு அது நமக்கு அனுமதி இல்லை என்பதாக சொன்னார்கள். மது மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்பதை குர்ஆன் விளக்குவதற்கு முக்கியமான காரணம் என்று சொன்னால், தொழுகையை விட்டு நம்மை மது விலக செய்கின்றது. ஒரு மனிதன் முஸ்லீம் என்று சொல்வதற்கு மிக முக்கியமான காரணமே நோன்போ, ஜக்காத்தோ, ஹஜ்ஜோ அல்ல, தொழுகை தான். ஒரு முஸ்லீம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்குள்ள ஒரே வித்தியாசம் தொழுகை என்பதாக சொன்னார்கள். ஆகவே அந்த தொழுகையே என்ன செய்கின்றன்னு சொன்னால் மது மறக்க செய்கின்றது. மது குடித்தவன் ஃபஜர் தொழுகை விடுகின்றான், மது குடித்தவன் ஜும்மாவை அலட்சியப்படுத்துகின்றான், மது குடித்தவன் குர்ஆனை விட்டு விலகுகின்றான், மது குடித்தவன் பள்ளிவாசலை விட்டு விலகுகின்றான், மது குடித்தவன் மார்க்க விஷயத்தை கேட்பதை வெறுக்கின்றான். ஆகவே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கின்றான், அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விடுகின்றான். ஆகவே ஷைத்தானுடைய சக்சஸ் இதில் தான் இருக்குது. ஷைத்தான் இதில் வெற்றி பெறுகின்றான். ஷைத்தான் என்ன செய்கின்றான்னு சொன்னால், ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வச்சு அதை செய்ய வேணாம் என்பதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே இல்லை. சுருக்கமாக அந்த விஷயத்தை மறக்கடிக்க செய்கின்றான், அந்த விஷயத்தை மழுங்க செய்கின்றான். கடைசியில் மனிதன் அல்லாஹை விட்டும் அல்லாஹுடைய வழிகளை விட்டும் புறந்தள்ளி விடுகின்றான். ஆக இன்று ஒரு குழந்தை சொல்கின்றது, என் தந்தையை பார்த்து என் அப்பா தொழுக போகின்றார், என் அப்பா என் அப்பா என்ன செய்கிறான்னு சொன்னார், நோன்பு வைத்திருக்கின்றார் என்பதெல்லாம் குழந்தைகள் பெருமையாக பேசக்கூடிய ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்று குழந்தைகள் அழுகின்றது, என் அப்பா குடித்து கொண்டு வருகின்றார், குடித்து கொண்டு வீட்டிலே என்னுடைய தாயை அடித்து கொண்டிருக்கின்றார். இதையெல்லாம் தம் பள்ளிக்கூடத்திலே தம்முடைய ஆசிரியரிடம் சொல்லும் போது அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு தன் தந்தை மீது பாசத்தை குறைக்கக்கூடிய, குடும்பத்தை விட்டு வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இந்த மது தள்ளுகின்றது பார்க்க வேண்டும்.
இந்த மருத்துவர்கள் பல பேர் இந்த மதுவை குறித்து அதிகமாக ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, புரிய வைக்கிறாங்க. முக்கியமாக மதுவால் கல்லீரல் இழந்து விடுகின்றது, கல்லீரல் இது செய்கின்றது, நாசமாகி விடுகின்றது என்பதெல்லாம் விளக்குகின்றார்கள். ஆனால் கல்லீரல் நாசமாகி அவனுடைய மரணத்துடைய ஸ்டேஜ் வரும்போது தான் அவன் சொல்கிறான், நான் மது குடித்து 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 என்னுடைய வாழ்க்கை அளித்து விட்டேன், என்னுடைய குழந்தையை படிக்க வைக்க முடியவில்லையே, என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லையே, நான் மதுவை கைவிட முடியவில்லை என்பதாக அவன் இறுதி நேரத்திலே அவன் கை செய்தப்படுகின்றான். திருப்பி நார்மல் ஆகிடுவானா என்று சொன்னால் ஆக முடியாது. அதே போன்று நீதிமன்றத்தில் ஒரு சிறுவன் சொல்கின்றான், என் அப்பாவை போலீஸ் கைது செய்யவில்லை என்று சொன்னால் நான் இன்று உயிரோடு இருக்க மாட்டேன். காரணம், குடும்பத்தை அவர் அடித்து நொறுக்கி கொண்டிருந்தார். ஆகவே அவர் கைது செய்யப்பட்டதன் குடும்பம் வளர்ச்சி பெறுவதற்கும் குடும்பம் டெவலப் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்பதாக அந்த குழந்தை சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அதே போன்ற இளைஞர்களை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அவர்கள் ஒரு குடிப்பழக்கம் இல்லாத ஒரு நண்பர்கள் கூட ஒரே உதவி குடித்து பாருங்கள் ஒன்றும் ஆகாது என்பதாகலாம் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி என்ன செய்கிறாங்க சொன்னால் குடிக்கிறாங்க. கடைசியில் அவன் குடித்து அவன் வேலை போகின்றது, குடும்பம் பிரிகின்றது, உடல்நலம் கெடுக்கின்றது, இறுதியிலே அவன் உலகத்தை விட்டு பிரிந்து போகின்றான். அதே போன்று பள்ளி மாணவர்களை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இன்று பள்ளிக்கூடங்களில் சாதாரணமாக படிக்கக்கூடிய 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில், இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய காலேஜுகளில் எல்லாம் இந்த போதை மாத்திரை என்பது சகஜமாக உலா வருகின்றது. முதலிலே போதை மாத்திரத்தை இலவசமாக கொடுக்கின்றான், பின்பு அந்த போதை மாத்திரத்தை அடிமையாக்குகின்றான். கடைசியில் அவன் போதைக்காக வேண்டி திருடக்கூடிய ஒரு செயலுக்கும் அவன் சென்று விடுகின்றான். காரணம் என்னென்னு சொன்னால் அந்த அளவுக்கு அவன் போதை என்று சொன்னாலே அதுதான். போதை என்று சொன்னால் மனிதன் அதற்காக எதையும் செய்ய துணிவான். நாமெல்லாம் குரான் ஹதீஸில் போதையாக இருக்க வேண்டும். நாமளும் போதையாக இருக்கணும். எதில் போதையாக இருக்கணும்? நாலேஜ் பெறுவதில் போதையாக இருக்க வேண்டும், சொர்க்கம் செல்வதில் போதையாக இருக்க வேண்டும், அல்லாஹ் கட்டுப்படுவதில் போதையாக இருக்க வேண்டும், குரான் ஓதுவதில் அந்த இனிமையில் லைத்தவர்களாக நாம் போதையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்முடைய மார்க்கத்துடைய ஈமானுடைய டெவலப்மெண்ட்டை காட்டும். ஆனால் அதே சமயம் இப்படிப்பட்ட உலகம் சொல்லக்கூடிய இந்த போதைகள் எல்லாம் மனிதனை அழிவுக்கு கொண்டு செல்லும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்று அறிவியல் உலகமும் மருத்துவத்துறையும் உறக்க சொல்கின்றன, மனிதன் மது அருந்துவதால் அவனுடைய மூளை பாதிக்கப்படுகின்றது, கல்லீரல் இதயம் நரம்புகள் தாண்டி நினைவாற்றல் பாதிக்கப்படுகின்றது என்பதாகெல்லாம் மருத்துவத்துடைய டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சத்தமாக அறிவுரை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று நவீனமாக போதைப் பொருட்கள் இன்று உருவாகி கொண்டிருக்கின்றன. புதுசாக இருக்கு. கஞ்சா என்பதாக சொல்கின்றார்கள், ஹெராயின் என்பதாக சொல்கின்றார்கள், கொக்கைன் என்பதாக சொல்கின்றார்கள், போதை மாத்திரைகள், இதையெல்லாம் தாண்டி ஸ்டாம்ப்னு ஒன்று வந்திருக்கான் சின்னதா, சரிங்களா? அது போதை மாதிரியே தெரியாது. அதை நாக்கில் வச்ச உடனே சுழி, அது கூலிப்பா, ஓகே, கூலிப், ஓகே, அது திடீர் என்பதாக அவனுக்கு அவன் போதையிலே அவன் என்ன செய்கின்றான்னு சொன்னால் சற்று இருந்து கொண்டிருக்கின்றன என்பதாகலாம் சொல்லுகின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்ட போதை மாத்திரைகள் மனிதனுக்கு மனநோய்களும் அதே போன்று தற்கொலை எண்ணங்களும் அளவில்லாத கோபமும் கொலை செய்யக்கூடிய பாலியல் குற்றங்கள் செய்யக்கூடிய கொடூரமான சாலை விபத்துகள் போன்றவற்றையெல்லாம் இதை ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. இதையெல்லாம் விளங்கிய அல்லாஹ் தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரையாக குர்ஆனில் எச்சரித்தான், இது நமக்கு அனுமதி இல்லை என்பதை. ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜுலுமின் அமலி ஷைத்தான் என்பதாக சொல்கின்றான். அல்லாஹ் வரிசைப்படுத்துகின்றான், ஈமான் கொண்டவர்களே, மது, சூதாட்டம், சிலைகள், குறி கேட்பது ஆகியவை அனைத்தும் ஷைத்தானுடைய செயல் என்பதாக சொல்கின்றான். இப்போ இந்த மது, சூதாட்டம் சூரத்துல் மாயிதால 90 90 வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹு இந்த வசனத்தில் குடிக்காதீர்கள் என்பதாக சொல்லவில்லை, ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்பதாக கட்டளையிடுகின்றான். குடிக்காதீங்க என்று சொன்னால் பிறகு குடிக்கலாம் என்பதாக நாம் பொருள் கொள்வோம். ஆகவே அல்லாஹ் சொல்ல முற்றிலுமாக விலகிக் கொள்ளுங்கள், அதை விட்டு விலகுங்கள். அதாவது குடிக்கக்கூடாது, விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது, பரிமாறக்கூடாது, அதற்கு உதவக்கூடாது என்பதாகெல்லாம் மதுவுடைய முழு சங்கிலியை இஸ்லாம் என்ன செய்கிறது சொன்னால் கட் செய்து அதை முழுவதுமாக விளக்குகின்றது. ஆகவே மது சம்பந்தப்பட்ட எந்த விதமான ஒரு தொடர்பு நமக்கு வைத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய வீட்டுடைய கடையுடைய வாடகைக்கு மது கடைக்கு வாடகை கொடுவது, அல்லது மது கடைக்காரர்களை நம்முடைய வீட்டிலே குடி வைக்க விடுவது, அல்லது மது குடிப்பவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுப்பது, இந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மது குடிப்பவன் நோய்வாய்ப்பட்டால் அவனை கண்டு நலம் விசாரிக்க செல்லாதீர்கள். மது குடிப்பவன் இறந்து விட்டால் அவன் ஜனாசாவை பார்க்க செல்லாதீர்கள். எந்த அளவுக்கு எச்சரிச்சிருக்காங்க பாருங்க. இது உயிரோடு இருக்கும்போது சொல்ற மதுக்காரனுக்கு, எப்பா நீ இறந்து போயிட்டுன்னு சொன்னா உன்னை பார்க்க வரமாட்டோம், உன்னை பார்க்க வரலன்னு சொன்னா பள்ளிவாசல் அடக்கம் பண்ண மாட்டோம் என்பதாக மறைமுகமான பொருளை கொடுக்கும்போது அவன் யோசிப்பானா இல்லையா?
இதெல்லாம் இஸ்லாம் அவனுக்கு பயம் காட்டி இதெல்லாம் செய்தால் உன்னை கபரில் அடக்கம் செய்ய மாட்டோம். அவன் நினைச்சுக்க நம்ம இறந்து போன பிறகு நம்ம அடக்கம் பண்ணா என்ன, எரிச்சா என்ன என்பதாக எந்த ஒரு மனிதனும் அவன் எண்ணுவதில்லை. ஆக நோய்வாய்ப்பட்டா வந்து பார்க்கறது இல்லைன்னு சொன்னால் நீ மது குடிச்சிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் தடுக்கணும்னு சொன்னால் எந்த அளவுக்கு இஸ்லாம் அந்த மதுவுடைய சங்கிலியை உடைக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும். ஆகவே மது குடிப்பது, விற்பது, வாங்குவது, தயாரிப்பது, கடத்துவது, அதற்கு துணையாக இருப்பது, அனைத்து கதவுகளையும் இஸ்லாம் அடைத்து விடுகின்றது. ஆக அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், மது குடிப்பதன் மூலமாக உங்களுடைய பகைமையும் வெறுப்பையும் உண்டாக்கி அல்லாஹுடைய நினைவுகளிலிருந்து தடுக்கவே ஷைத்தான் விரும்புகின்றான். சூரத்துல் மாயிதாவுடைய 91வது வசனம். ஃபர்ஸ்ட் பார்த்தது 90, 91வது வசனம். ஆக அல்லாஹ் என்ன கூறுகிறான்னு சொன்னால், மதுவின் மூலமாக உங்களுக்கு பகை உண்டாகின்றது. தம்முடைய தாயிடம் சண்டையிடுகின்றான், சகோதரிடம் சண்டை. மது போனோன்னா அவன் 2 மனுஷன் ஆயிடறான் இல்லையா? ஆன உடனே அவனுக்கு பகைமை ஏற்படுகின்றது. யாரிடம் சண்டை போகின்றோம் என்று தெரியவில்லை. அதே போன்று வெறுப்பை உருவாகின்றது. கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுகிறான். அப்புறம் என்ன செய்யலாம், நார்மலான என்ன தப்பா பேசிட்டேனோ என்பதாகலாம் யோசிக்கின்றான். ஆகவே தொழுகையிலிருந்து தடுக்கப்படுகின்றது. குறிப்பாக மது அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து மனிதனை தடுக்கின்றது. ஆகவேதான் ஷைத்தான் அதைத்தான் விரும்புகின்றான். ஷைத்தானுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய நினைவு விட்டு நீங்கள் தடுக்கப்பட வேண்டும். இன்று நவீன மது பாட்டில்களை நாம் வைத்திருக்கின்றோம். குடிக்க மாட்டோம். அதை என்ன செய்யணும்? அதை இல்லை என்ன செய்யணும் சொல்லுங்க. நவீன மது பாட்டில் கையில் இருக்கு, மொபைல் போன், இது நவீன மது பாட்டில்கள். ஏன்னு சொன்னால் அதுவும் நம்மை தொழுகை விட்டு தடுக்கின்றது இல்லையா? முக்கியமாக ஒன்று பார்த்துட்டு இருக்கோம், தொழுகை டைம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? இதை பார்த்துட்டு தொழுவோம். வீட்டில் தொழுகிறோம், மெதுவாக தொழுவோம் என்பதாகலாம் நம்மை இதில் கூட ஒரு நவீனமாக அதுக்கு என்பதை பயன்படுத்தக்கூடாது என்பதாக இல்லை, அதில் போதையாக நாம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக சொல்கின்றேன். ஆகவே சிந்தித்து பாருங்கள், போதையில் வரக்கூடிய ஒரு மனிதன் முதலில் பணத்தை இழப்பதில்லை, அவன் அறிவை இழக்கின்றான். அறிவை இழந்தவன் ஈமானை இழக்கின்றான், வெட்கத்தை இழக்கின்றான், குடும்பத்தை இழக்கின்றான், வாழ்க்கை இழக்கின்றான், கடைசியில் அனைத்தையும் இழக்க துணிந்து விடுகின்றான். போதைக்காக எதையுமே கொடுப்பதற்கு தயார். நேற்று நம்ம மஹல்லாவில் வந்த ஒரு நபரை பற்றி ஒரு தகவல் வந்துச்சு. காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க போதைக்காக வேண்டி தம்முடைய ஆதார் கார்டு, தம்முடைய பேன் கார்டை வந்து போதைக்காக 2000 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. யாருக்கு? எவனுக்கோ விற்றுருக்காரு. அவன் அதை மிஸ்யூஸ் பண்ணி கடைசியில் அவர் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டார். என்ன காரணம்னு சொன்னால், அவன் 2000 ரூபா தரேன்னு சொன்னான். 2000 என்ன தேவைப்பா? குடிப்பதற்கு அப்போ காசு தேவை. அப்போ மனிதன் அந்த அறிவை இழப்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு செயலுக்கு சென்று விடுகின்றான். ஆகவே நம்ம இதில் விழிப்போடு இருக்க வேண்டும். நம்முடைய ஆதார் கார்டு ஆகட்டும், பாஸ்புக் ஆகட்டும், ப்ளஸ் நம்முடைய எந்த ஒரு இதுவும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த போதைக்கு அடிமையானவர்கள் எதை வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு தயார். எனக்கு அப்போ போதைக்கு ஏதாவது கிடைக்கும் என்று சொன்னால் என்பதாக எண்ணுகின்றார்கள். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரித்திருக்கின்றார்கள். போதை குறித்து சொன்னார்கள், குல்லு மஸ்கூனின் ஹராமுன், போதையை உண்டாக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஹராம். எதில் நீங்கள் போதை ஆகுறீங்களோ, எதில் நீங்கள் அல்லாஹ் மறக்கிறீங்களோ அது ஹராம் என்பதாக சொன்னார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சஹீல் முஸ்லிம்ல உள்ள ஹதீஸ். ஆக நவீன காலமாக பலவிதமான போதைகளை நாம் பார்த்திருக்கின்றோம். செயற்கை போதைப் பொருட்கள் எல்லாம் உருவாக்கப்படுகின்றன, போதை செடிகள் வளர்க்கப்படுகின்றன, இதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே குறிப்பாக இன்றைய இளைஞர்களை குறிவைத்து இந்த விஷயங்கள் பரப்பப்படுகின்றன. முதலிலே ஒரு முறை மட்டும் பருகுகின்றான், பிறகு வாரத்துக்கு ஒரு முறை பருகுகின்றான், கடைசியில் அது இல்லாமல் வாழ முடியாத சூழ்நிலைக்கு வந்துவிடுகின்றான். ஆகவே ஒரு மனிதன் விபச்சாரம் செய்ய நினைப்பதில்லை, முதலில் விபச்சாரம் செய்வதை நினைப்பதில்லை, அதே போன்று கொலை செய்ய என்பதை நினைப்பதில்லை, திருட வேண்டும் என்று நினைப்பதில்லை. ஆனால் இந்த அனைத்து விஷயத்துக்கும் என்ன செய்யுது? போதை, மது என்ன செய்யுது? நம்மளை அழைத்து கொண்டு போகுது. அதான் மது வந்து தீமைகளின் தாய் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ இது சம்பந்தமாக ஒரு புள்ளி விவரம் என்ன இருக்குது? இந்தியாவில் ப்ளஸ் தமிழகத்தில் உலக அளவில் இதோடைய போதையுடைய புள்ளி விவரங்கள் என்ன என்று பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆகுது. போதைப் பொருட்கள் பயன்பாட்டுடைய புள்ளி விவரங்கள் உலக அளவில் குளோபல் லெவலில் பார்த்தோம்னு சொன்னால், ஐக்கிய நாடுகளில் போதைப் பொருட்கள் மற்றும் குற்றப்பிரிவு UNODC அறிக்கையின்படி உலக அளவில் போதைப் பொருட்கள் பயன்படுத்தும் எண்ணிக்கை தோராயமாக 70 முதல் 75% ஆண்களும் 25% முதல் 30% பெண்களும் இருக்கின்றார்கள். உலக அளவில் 25% என்ன செய்தாங்க? பெண்களும் போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றார்கள். அதிலும் குறிப்பாக சில வகை போதைப் பொருட்கள், இந்த வலி நிவாரணி மாத்திரைகள், தூக்க மாத்திரைகள், செயற்கை உள்தூண்டிகள் ஆகியவற்றை பயன்படுத்துவதில் பெண்கள் சதவீதம் அதிகபட்சமாக 40% போதும். இதை போட்டால் எனக்கு தூக்கம் வரும், இதை சாப்பிட்டா என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் எனக்கு வலி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக என்ன செய்யறாங்க சொன்னால்
அந்த போதை மாத்திரைகளை பயன்படுத்த ஆரம்பிக்கின்றார்கள். இந்திய அளவில் நேஷனல் லெவலில் பார்த்தோன்னு சொன்னால் MOSJE சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சரகத்திற்கு புள்ளிவரப்படி இந்தியாவில் மற்றும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதும் பெரும்பாலான ஆண்கள் தான். கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் பயன்படுத்தும் ஆண்கள் சதவீதம் இந்திய அளவில் சுமார் 85 முதல் 90ஆகவும் பெண்கள் சதவீதம் சுமார் 10 முதல் 15ஆகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆக பெண்களும் பகிரங்கமாக போதைப் பொருட்களை பயன்படுத்துவது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், பயன்படுத்துகின்றார்கள். காரணம் இன்னைக்கு உலகம் அப்படி ஆயிடுச்சு. இன்று 2 நாளாக சட்டசபையில் விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மதுவை வீட்டிலே டெலிவரி செய்யலாமா? என்ன விவாதம் பண்ணுறாங்க பாருங்கள். கடையிலேருந்து வாங்கிட்டு அவன் குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் ஆகிறான். அவன் வீட்டிலேயே சில ஆப்ஸில் டவுன்லோட் பண்ணி சொன்னால் அரசாங்கம் டெலிவரி பண்ணலாமா என்பதாகலாம் நடக்கும்போது அது சம்மந்தப்பட்ட அமைச்சர் சொன்னார், அவ்வளோ நம்ம ஈஸி பண்ணி கொடுத்துட்டா எப்படி நம்ம சம்பாதிக்க முடியாது இல்லையா? விபத்து நடக்கணும், போலீஸ் பிடிக்கணும், இதெல்லாம் நடக்கணுமா இல்லையா? ஆகவே அதுக்கு நம்ம அனுமதி இல்லை என்பதாக சொல்லிவிட்டார்கள். இது சம்மந்தப்பட்ட யூடியூப்பில் பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள் விவாதம் பண்ணுறாங்க. இது தப்பு, கண்டிப்பாக வீட்டில் டெலிவரி பண்ணணும். அவன் மதுக்கடைக்கு வருவதை குறைத்து விட்டு வீட்டில் டெலிவரி பண்ணும்போது அவன் வீட்டிலே குடிச்சு வீட்டிலே தூங்கிடுவான் பாருங்க என்பதாக. ஆகவே இதை ஒழிப்பதற்குண்டான வழிகளை குறித்து எதுக்கு சொன்னால் ஒழிப்பதற்குண்டான வழிகளை குறித்து பேசவில்லை. இது எப்படியெல்லாம் இன்னும் மனிதனுக்கு எளிமைப்படுத்தி கொடுக்கலாம் என்ற யோசனை தான் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பெண்கள் ஏன் போதை பழக்கத்துக்கு ஆளாகினார் என்பதாக ஒரு உளவியல் சமூக காரணங்களை யோசித்து பார்க்கும்போது மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் பெண்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. மன அழுத்தம் மற்றும் கவலை, குடும்ப சுமை, வேலை செய்யக்கூடிய இடத்தில் அழுத்தம், உறவுகள், கணவனுடைய தவறான பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த பெண்களுக்கு போதைப் பொருட்கள் பயன்படுவதற்கு முக்கியமான காரணமாக அமைகின்றதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று எடை குறைக்கின்றோம் என்ற பெயரில் விழிப்புணர்வு இல்லாமல் சில வழி மாத்திரைகள் அல்லது ஊக்க மாத்திரைகளை கொண்டு உடல் எடையை குறைப்பதற்காகவும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தவறான ஒரு புரிதலோடு இந்த மாத்திரையை பயன்படுத்துகின்றார்கள். இதை பயன்படுத்துன்னு சொன்னால் நீங்கள் ஸ்லிம் ஆகிடுவீங்க, இதை பயன்படுத்தி நீங்கள் அழகாகிடுவீங்க சொல்லும்போது போதை மாத்திரைகளை பயன்படுத்தி அவன் என்ன சொன்னால் இப்படிப்பட்ட விஷயங்களை செயல்படுகின்றார்கள். அதே போன்று போதை பழக்கம் உள்ள ஆண்கள் சமூகம் எளிதாக கடந்து விட்டாலும் பெண்களை கடுமையாக விமர்சிக்கின்றது. ஆனால் பெண்கள் அதை அடிமையாகிவிட்டது வெளியே சொல்ல முடியாமல் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கும் பெண்கள் தயங்குகின்றார்கள். புரியுது, நம்ம தப்பாக இருக்கும்னு புரியுது. ஒரு சிகிச்சை பெற்று மீண்டு வரத்துக்கும் அசிங்கமாக இருக்குது. யாருக்கு? பெண்களுக்கு. ஆகவே என்ன செய்யணும்னு சொன்னால் அதிலே அவர்கள் அடிமைப்பட்டு போகின்றார்கள். இன்னும் சிலர் படித்தவர்கள் வெளியே வருகின்றார்கள். சிலர் இதையெல்லாம் பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. ஆகவே இதில் ஆண்கள் பெண்கள் என்ற எந்த வித்தியாசம் இல்லாமல் பெண்களும் போதைக்கு அடிமையாக என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதை தரக்கூடிய அனைத்தும் என்ற ஒரு பொது விதியை வகுத்து விட்டார்கள். குறிப்பாக மது என்பதாக சொல்லி முடித்து விடவில்லை. போதை தரக்கூடிய அனைத்து பொருட்களும், அது இன்ஜெக்ஷனாக இருந்தாலும் சரி, மாத்திரையாக இருந்தாலும் சரி, ஸ்டாம்பாக இருந்தாலும் சரி, பூலிப்பாக இருந்தாலும் சரி, அனைத்துமே என்னது ஹராம் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லித் தருகின்றது. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தோடு நின்று விடாமல் மது சார்ந்த செயல்களில் ஈடுபடக்கூடிய 10 நபர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சபித்திருக்கின்றார்கள். முதலாக 1வது தயாரிப்பவன், 2வது தயாரிக்க சொல்பவன், 3வது விற்பவன், 4வது வாங்குபவன், 5வது குடிப்பவன், 6வது அதை சுமந்து செல்பவன், 7வது சுமக்க சொல்பவன், 8வது ஊற்றுபவன், 9வது பரிமாறுபவன், 10வது அந்த பணத்தை உண்பவன். ஃபுல் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க பாருங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சம்மந்தப்பட்ட அனைத்தையும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஒரு ஆட்டோ டிரைவர் கொண்டு போகிறார் மது பாட்டில், தெரிஞ்சு அவரும் பாவத்தில் பங்கு. ஆக இப்படி அனைவருக்கும் இந்த பாவத்தில் பங்கு என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனைவரையும் சபித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த மது குடிப்பதன் மூலமாக அவன் என்ன செய்கின்றான் சொன்னால் கொலை செய்கின்றான், விபச்சாரம் செய்கின்றான். ஆக இப்படிப்பட்ட கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் மதுவினாலும் இந்த போதையினாலும் வளர்கின்றது. அதே போன்று சமூக மற்றும் குடும்ப சீர்குலையை பார்ப்போம் என்று சொன்னால் போதையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நம்மால் விவரிக்க முடியவில்லை. என்று சொன்னால் அந்தளவுக்கு மிக மோசமாகவும் கடுமையாகவும் இருக்கின்றது. அதை குறிப்பாக பார்ப்போம் என்று சொன்னால் இறை நம்பிக்கை பெரிய ஆபத்தாக இந்த போதை இருந்து கொண்டிருக்கிறது. போதை என்பது இறை நம்பிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. போதை மது அருந்தியவன் தொழுகையை அலட்சியப்படுத்துகின்றான், அல்லாஹை மறந்து அவன் தூரமாகி விடுகின்றான். அதே போன்று குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கின்றது. எத்தனையோ பெண்கள் நிம்மதி இல்லாமல் அழுகின்றார்கள், எத்தனையோ குழந்தைகள் தந்தையின் அரவணைப்பு இல்லாமல் அழுகின்றார்கள். குடும்ப வன்முறைகள், விவாகரத்துகள், வறுமை, இதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் இருக்கிறது போதை தான். கஷ்டப்பட்டு உழைக்கின்றான். பாரிஸ்லாம் பார்த்தோம் சொன்ன வச்சிங்களேன், கஷ்டப்பட்டு என்ன செய்கின்றான், உழைக்கின்றான். உழைத்து விட்டு அந்த 500 ரூபாய் ஒரு நாள் வாங்கினான்னு சொன்னால் முதல்ல கொண்டு போய் என்ன செய்யணும், மதுக்கல்ல போய்
கொடுத்துட்டு குடித்து விட்டு வீட்டுக்கு வருகின்றான். வீட்டிலே தந்தை காசு கொண்டாந்தால் சமைக்கலாம் என்பதாக பெண்களும் மனைவிகளும் குழந்தைகளும் இருக்கும்போது இவன் போதையோடு வீட்டுக்கு வரக்கூடிய காட்சியை பார்க்கும்போது அந்த குடும்பத்தில் நிலைமை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆக ஒரு தாய் இரவு முழுவதும் கதவை பார்த்து கொண்டிருக்கின்றால் என் மகன் எப்போது வருவான் என்பதாக, ஒரு மனைவி பயந்து கொண்டிருக்கின்றால் போதையில் வருகின்றாரா தெளிவாக வருகின்றாரா என்பதாக, குழந்தை பயந்து கொண்டு படுக்கை அறைக்குள் ஒளிந்து கொள்கின்றது, அப்பா வீட்டுக்கு வந்து சண்டை போடுவாரா இல்லையா என்பதாக. இதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் என்னது? போதை, மது பாட்டில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது கண்ணீரை உண்டாக்குகின்றது. சமூகத்திற்கு சாலை விபத்துகள், கொலைகள், கொள்ளைகள், பாலியல் குற்றங்கள், சண்டை, அமைதி இல்லை போன்ற விஷயத்தை எல்லாம் உருவாக்குகின்றன. ஆகவே சஹாபாக்கள் இந்த வசனம் வந்தவுடன் இது குறித்து விவாதிக்கவில்லை. அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய சூரத்துல் மாயிதாவுடைய 90-92 ஆகிய வசனங்கள் இறங்கியவுடன் சஹாபாக்கள் விவாதிக்கவில்லை. என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ரப்பனா வ அதானா, அல்லாஹுடைய கட்டளை நாங்கள் இறைவா நாங்கள் கீழ்ப்படிந்தோம் என்பதாக சொல்லி தம்முடைய மது பாட்டில்களை எல்லாம் வீதியிலே கொண்டு வந்து போட்டு உடைத்துகிற வரலாறு நமக்கு தெரியும். மதீனாவுடைய தெருக்களில் ஆறாக ஓடி என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள். காரணம் என்னென்னு சொன்னால், அல்லாஹு தஆலா ஒன்றை தடை என்பதாக சொல்லிவிட்டால் அதை முதலில் என்ன செய்ய வேண்டும்? உடைக்க வேண்டும். அந்த மது பாட்டிலாம் உடைக்க வேண்டும். அல்லாஹுடைய தடைக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்பதாக சஹாபாக்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை மதுவை எப்படி அறிமுகப்படுத்தினார் சொன்னால், தீமைகளின் தாய் என்பதாக சொன்னார்கள். உம்முல் ஹபாயிஸ், தீமைகளுடைய தாய். ஏன் தீமைகளின் தாய் என்பதாக சொன்னால், அனைத்து தீமைகளையும் செய்யக்கூடிய ஒரு மூலப்பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. தொழுகை விடுகின்றான், பொய் பேசுகின்றான், பெற்றோரை அவமதிக்கின்றான், மனைவியை துன்புறுத்துகின்றான், குழந்தையை துன்புறுத்துகின்றான், சண்டையிடுகின்றான், சில நேரங்களில் கொலை செய்து விடுகின்றான். ஆகவேதான் அன்பிற்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் மனித இயல்பை நன்கு அறிந்திருக்கின்றது. பல ஆண்டுகளாக பழக்கமாக இருக்கக்கூடிய தீமையை ஒரே நாளில் நிறுத்துவது சில கடினமாக இருக்கலாம். ஆகவே அல்லாஹு தஆலா மதுவை படிப்படியாக தடை செய்து அதை முழுவதுமாக தடை செய்கின்றான். இஸ்லாம் வந்தவுடனே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அல்லான்னு சொன்னால் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் சொன்னான். ஆனால் அல்லாஹ் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுங்க? எடுத்த உடனே அல்லான்னு சொன்னால் மது தடைன்னு சொல்லிக்கிட்டோமா இல்லையா? அப்போ அல்லாஹு தஆலா முதல்ல அறிவு பெறுங்க, முதல்ல படிங்க, அறிவு பெறுங்க என்பதாக சொல்லி எந்த அளவுக்கு என்று சொன்னால் சன்னஞ்சன்னமாக அதை மற்ற விஷயங்கள்லாம் சொல்லி கொண்டு வந்து இந்த மக்கள் எல்லாம் அல்லாஹு கட்டுப்படும் போது அல்லாஹு தஆலா விளங்கிக் கொள்கின்றான். இப்போ இந்த சட்டத்தை சொன்னால் மக்கள் கட்டுப்படுவார் என்பதாக சொல்லி உடனடியாக அல்லாஹுடைய சட்டம் வருகின்றது, மக்கள் கட்டுப்படுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதுவை பற்றி கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எஸ் அலூனக, அல்லாஹ் சொல்கிறார்கள், எஸ் அலூனக அவர்கள் கேட்கின்றார்கள், அனில் ஹம்ரி வல் மைசிர், இந்த மது சூதாட்டத்தை பற்றி கேட்கின்றார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், குல், நீங்கள் சொல்லுங்கள், ஃபீஹிமா இஸ்முன் கபீரும் வ மனாஃபிஉ லின்னாஸ் வ இஸ்முமா அக்பரு மின் நஃபிஹிமா, மது சூதாட்டத்தில் சில நன்மைகள் இருக்கின்றன, சில கொஞ்சம் நன்மை இருக்குது, ஆனால் அவற்றின் பாவமும் தீமையும் ரொம்ப பெருசாக இருக்குது என்பதாக சொல்கின்றான். ஏன் அல்லாஹ் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அவளை அதில் மூழ்கி இருக்கின்றார்கள். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரணும், பெரிய நன்மை ஒன்றும் இல்லைப்பா, அதில் கொஞ்சம் நன்மை இருக்குது, சரியா? என்ன, நீ தூங்குவ, அவ்வளோதான். அதற்கின்றக்காக மது அனுமதி இல்லை, நீங்கள் உத்து பார்க்காதீங்க, இல்லை மது அனுமதி இல்லை. ஆகவே அல்லாஹு தஆலா என்ன செய்யணும்னு சொன்னால், அவன் சொல்லும்போது இப்போ நம்ம பிள்ளையை கண்டிப்பாக எப்படி சொல்லுவோம், நீ ரொம்ப நல்ல பையன்தான், இருந்தாலும் தொழுவன்னு சொன்னால் ரொம்ப நல்லவன் ஆகிடுவேன். அவன் தொழுவ மாட்டான், மோசமான இருப்பான், அவனை எடுத்தோம் நீ மோசக்காரான்னு சொன்னால் என்ன செய்வான்? அவன் எடுத்தோன்னு நெகட்டிவாக சொன்னால் என்ன செய்வான்? கோவம் அதிகமாகிடும். அப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக என்ன சொல்லி அதை விட்டு விளைங்க. அவன் எல்லாம் எப்படி சொல்கிறான் பாருங்க, அதில் கொஞ்சம் நன்மை இருக்குது, ஆனால் பெரிய பாவம் இருக்குது என்பதாக சொல்லுகின்றான். ஆகவே எந்த காரணத்துக்கு கொண்டும் அது அனுமதி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் மது குடித்தால் உடலுக்கு நல்லது என்பதாக நினைப்பார்கள், ஆனால் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், சின்ன நன்மைகள் இருந்தாலும் தீமை அதிகம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்போ என்னாச்சு? அதில் எந்த விதமான ஃபாய்தாவும் நன்மையும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை மக்களே, லா தக்ரபு ஸலாத வ அன்தும் சுகாரா, சூரத் நிசாவுடைய 41 அத்தியாயம். போதையில் இருக்கும் நிலையில் நீங்கள் தொழுகையில் நெருங்காதீர்கள். அப்போ அல்லாஹு தஆலா ஃபஸ்ட்டு என்ன தடை செய்யறான்னு சொன்னால், நீங்கள் போதையில் இருக்கும்போது தொழுகையில் நெருங்காதீங்க. இது பேக்ரவுண்டு பார்த்தோன்னு சொன்னால், ஒரு நபித்தோழர் போதையோடு தொழுகை வைக்கின்றார். அது தெரியாது, அப்போ தடை வரல, சரிங்களா? தடை இல்லை. அப்போ அவர் போதையோடு தொழுகை வைக்கின்றார். தொழுகை வைக்கும் என்ன சொன்னால், திடீர்னு சொல்லி நாக்கு தொழலுது, அவன் குர்ஆன் வசனத்தை மாற்றி ஓதுற, தப்பாக ஓதுறாரு, சரிங்களா? அதுக்கு தொடர்ந்து இந்த வசனம் இறங்குது, இறை நம்பிக்கையுள்ள மக்களே, லா தக்ரபு ஸலாத வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதையோடு இருக்கும்போது தொழுகை நெருங்காதீர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், என்ன பேசுறீங்க உங்களுக்கு தெரியலையா, தொழுவாதீங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ்.
போதையில் தொழுவாதீங்க. அப்போ என்ன செய்வாங்க சொன்னால், அப்போ போதையோடு தொழுக வேண்டாம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை பாழாகின்றது. தொழுகை பாழாக காரணம் போதை. விட்டு விளைகிறாங்க. எப்படி விளைகிறாங்க பாருங்க. இப்போ நமக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, இப்படி சண்டை போடுறீங்களாங்க, இப்படி சண்டை போட்டால் ஒய்ஃப் உங்களை விட்டு போயிடுவாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இல்லைங்க, சண்டை என்ன சண்டை போட்டால் ஒய்ஃப் என்னை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ சண்டை போடும்போது விளைவு என்ன ஏற்படும்? ஒய்ஃப் விட்டு போயிடுவாங்க. ஒய்ஃப் விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் குடும்பம் சின்ன பின்னமாகிடும், பிள்ளைகள் நடுத்தருக்கு வந்து விடுவார்கள், உணவு கஷ்டம், இப்படிலாம் சொல்லி நமக்கு புரிய வச்சு என்ன சண்டை போடாதீங்க. அப்போ அல்லாஹ் அதே கருத்து சொல்கின்றான், இறை நம்பிக்கை கொண்ட மக்களை நீங்கள் தொழுக வேண்டும் என்று சொன்னால் தெளிவாக இருக்க வேண்டும், என்ன பேசுகின்றோம் என்பதை தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கின்றான். இந்த சூரத் நிசாவுடைய 43 வசனம் மிக தெளிவாக பேசும் அதை குறித்து. ஆகவே இந்த வசனத்துக்கு பின்பு சஹாபாக்கள் தொழுகை நேரங்களில் மதுவை தடுக்க தொடங்கினார்கள். அதற்கடுத்து அல்லாஹ் சொல்கின்றான் இறுதியாக கடைசியாக, ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் அதை முற்றிலுமாக விட்டுவிடுங்கள், வெற்றி பெறுவீர்கள். சூரத்துல் மாயிதாவுடைய 90 வசனம். நீங்கள் முழுவதுமாக விட்டுவிட்டால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் சொன்ன உடனே அந்த அல்லாஹ்வுடைய சட்டத்தை கேட்டார்கள். சஹாபாக்கள் உடனடியாக அதை விட்டுவிட்டார்கள். சஹாபாக்கள் மதுவை விடுவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்னு சொன்னால், சஹாபாக்களுக்கும் அல்லாஹுக்கும் உள்ள தொடர்பு அதுதான். சஹாபாக்கள் என்ன யோசித்தார்கள் என்று சொன்னால், நமக்கு அறிவை கொடுத்து கண்ணு காது எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். ஆக நாம் இதெல்லாம் பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு நாம் கட்டுப்படவில்லை என்று சொன்னால், ஒருவேளை அல்லாஹ் இதையெல்லாம் திருப்பி எடுத்துக்கொண்டால் என்ன ஆகும் என்பதை சஹாபாக்கள் யோசித்தார்கள். எப்படி யோசிச்சாங்க பாருங்கள். ஒருவேளை கண்ணு தெரியாமல் போகலாம், செவிடாகலாம், அல்லது உடல் ஊனமாகலாம். இப்படி அல்லாஹ்வுடைய கட்டளை மீறும்போது அல்லாஹ்வுடைய தண்டனை இப்படியும் வரலாம் இல்லையா? ஏன்னா முன் சென்ற சமுதாயத்தை குரங்குகளாக பண்டிகளாக அல்லாஹ் மாற்றியிருக்கின்றான். முன் சென்ற சமுதாயத்தை எப்படி எப்படியோ அல்லாஹ் அழித்திருக்கின்றான். குரானை பார்ப்போம் என்று சொன்னால் மென்று தின்னப்பட்ட சக்கை போன்ற அவர்கள் ஆனார்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். ஆக இப்படி அல்லாஹ்வுடைய சொல்லை நாம் மீறும் போது அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துவிட்டால் என்ன ஆகும்? சஹாபாக்கள் யோசித்தார்கள். உடனே என்ன செஞ்சாங்க? அது இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம் இல்லையா? வேலைக்கு போகும்போது சொல்கிறார், 9 மணிக்கு வந்துடுங்க ஆஃபீஸுக்கு வந்து கைரேகை வைங்கன்னு சொல்கிறார். அவர் எப்போவுமே 10:30 மணிக்கு போகிறவர், சரிங்களா? அடுத்து என்ன செய்வார்? ஓனர் என்ன சொல்லுவார்? 9 மணிக்கு வரலன்னு சொன்னால் ஒரு நாள் சம்பளம் கட்டுன்னு சொல்லுவார். இப்போ உடனே என்ன செய்வான்? வீட்டில் சீக்கிரம் புறப்படுவான். அடுத்துன்னு சொல்லுவார், நீ தொடர்ந்து தாமதமாக வந்தால் வேலையை விட்டு தூக்கிடுன்னு சொல்லுவார். இப்போ என்ன செய்வான்? அவன் 8:45 மணிக்கே ஆஃபீஸில் இருப்பான் இல்லையா? ஏன்னு சொன்னால் இப்படி பிரச்சனை பின்னாடி வருதுன்னு சொல்லிட்டு. ஆக இதே போன்று சஹாபாக்கள் யோசித்தார்கள். இதுதான் நமக்கும் சஹாபாக்கள் வித்தியாசம். இங்கே தான் நம்ம மாறுபடுறோம். நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அதையெல்லாம் கண்காணிப்பதே இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தண்டனை இந்த மது குடிக்காரர்கள் மீது இறங்கி கொண்டிருக்கின்றது. எப்படி இறங்குது? ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா? மருத்துவத்துறை சொன்னாங்க இல்லையா? கல்லீரல் போகுது. கல்லீரல் முக்கியம். கிட்னி ரொம்ப முக்கியமாக இல்லையா? கிட்னி போச்சுன்னா சட்னி கூட சாப்பிட முடியாது இல்லைங்களா? ஆக அப்போ கண்ணு போகுது, அப்புறம் இதயம் போகுது. இப்படி ஒன்று ஒன்றா போதா இல்லையா? ஆக இப்படி ஒரு மனுஷன் விளங்கி கொண்டால் அதை விட்டு அவன் விலகி கொள்வான். ஆகவே தான் சஹாபாக்கள் யோசித்து பார்த்தார்கள். கையில் இருக்கின்ற மது கிண்ணங்கள் எல்லாம் தூக்கி உடைத்தார்கள். வெளியிருக்கின்ற மதுவெல்லாம் கீழே வந்து கொட்டினார்கள். இனி ஒருபோதும் தொடமாட்டோம் என்பதாக உறுதி கொண்டார்கள். நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? கொண்டு ரிட்டர்ன் கொடுத்து காசு வாங்கிட்டு வருவோம். எப்போ ஹராம் ஆச்சாம்பா, தேவையில்லை பாண்டு. ஆனால் சஹாபாக்கள் அதற்கும் துணியவில்லை. ஏன்னா அதுவும் ஹராம் தான். கொடுத்துட்டு வாங்க, காசு வாங்கலாம் என்பதை தூக்கி போட்டு உடைத்தார்கள். அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தடை வந்தவுடனே மக்கள் மதுவை கைவிட்டு விட்டார்கள். மதீனா தெருக்கள் மது ஆறுகளாக ஓடியது என்பதாக அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் சொல்கின்றார்கள். எந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய ஈமானை பாருங்கள். அல்லாஹ் ஒன்று தடை என்று சொன்ன உடனே மக்கள் அதுக்கு கட்டுப்பட்டார்கள். ஆக மது முழுமையாக ஹராம் ஆக்குவதற்கு முன்னால் ஹலீஃபா உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் துவா செய்வார்கள். யா அல்லாஹ், மதுவை பற்றி எனக்கு தெளிவான தீர்ப்பு கொடு என்பதாக. ஹலீஃபா உமருடைய பேக்ரவுண்ட் பார்த்துருக்கீங்களா? ஹலீஃபா உமருடைய பேக்ரவுண்ட் பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஹலீஃபா உமர் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், இந்த உமர் அல்லாஹ் நேர்வழி காட்டவில்லை என்று சொன்னால் மதீனா வீதிகளில், மக்கா வீதிகளில் ஒரு குடிகாரனாக கீழே விழுந்து கிடப்பான் என்பதாக சொன்னார். யார்? ஹலீஃபா உமர். என்னை அல்லாஹுடைய வழிகாட்டுதான் என்னை மாற்றியது என்பதாக சொன்னார்கள். நான் ஒரு வசனம் சொன்னேன் இல்லையா? ஃபஸ்ட்டு தொழுகையில் குளறுச்சுன்னு சொல்லிட்டு ஹலீஃபா உமர் அவர்கள் தொழு வைக்கும் போது தான், அவங்க தொழு வைக்கும் போது தான் நாக்கு குரல் தான் அல்லா வசனம். அப்போது அவங்களுக்கு வந்து இந்த தொழுகையில் இப்படி தடுமாற்றம் வந்த உடனே அல்லாட துவா செய்கிறாங்க. இப்போ எந்த அளவுக்கு நேர்வழியின் மீது சஹாபாக்களுக்கு ஆர்வம் பாருங்கள். நம்ம துவா செய்கிறோமா? யாரும் நான் தொழுகையில் பலவீனமாக இருக்கேன், எனக்கு நல்ல ஒரு வழிகாட்டு, கரெக்டாக நேரத்துக்கு தொழுறதுக்கு வழிகாட்டு. நான் ஈமானில் பலவீனமாக இருக்கேன், எனக்கு மார்க்கத்துடைய அறிவை கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தை எனக்கு காட்டு என்பதாக அல்லாஹ்வுடன் துவா செய்தால் அல்லாஹ் என்ன செய்வான்?
நீங்கள்லாம் துவா செய்திருக்கின்றீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விட்ட துவா செஞ்ச மூலமாக தான் வந்து உட்கார்ந்துருக்கோம் நம்ம, சரிங்களா? ஆக இப்படி ஹலீஃபா உமர் அவர்கள் எப்படி மதுவுடைய தடை வருவதற்கு முன்பாகவே அல்லாஹ்விடம் துவா செய்கிறார், அல்லாஹ் மதுவை பற்றி எங்களுக்கு தெளிவான தீர்ப்பை வழங்க சொன்ன உடனே இதனுடைய பேக்ரவுண்டில் தான் அல்லாஹு தஆலா சூரா மாயிதாவுடைய 90-93 வசனங்களை மிக தெளிவாக அல்லாஹு தஆலா இறக்கினான். ஆக ஒரு முஃமின் அல்லாஹுடைய கட்டளைகளை அறிய விரும்புவான். ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், இது பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், இது குறித்து அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்லுகின்றார்கள் என்பதாக யோசிப்பான். அதை எப்படி கரெக்ட் பண்ணது என்பதாக அதற்குண்டான ஆதாயங்களுக்காக காரணம் தேட மாட்டான். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஏங்க குடிக்கிறாரு, ஏங்க ரொம்ப குடும்ப பிரச்சனைங்க, அவருக்கு ஏங்க தற்கொலை பண்ணிக்கிட்டார், அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தாருங்க, ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தார் என்பதாக சொல்லி அவர் செய்யக்கூடிய விஷயத்தை நாம் என்ன செய்கின்றோம், நியாயப்படுத்துகின்றோம். ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல, மாறாக அதை தவிர்ப்பதற்காக வேண்டி முயற்சி செய்தார்கள், அல்லாஹ்வுடைய உதவி தேடினார்கள், அல்லாஹ்வுடைய உதவி வந்தது, உடனே அதை கொண்டு தவிர்த்துட்டார் என்பதை புரிந்து கொள்கிறோம். ஆக அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோருக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னவென்று சொன்னால், உங்கள் குழந்தைகளுக்கு வீடு கட்டி கொடுப்பது முக்கியமில்லை, உங்கள் குழந்தைகளுக்காக பேங்க்கில் பணம் போட்டு வைக்கிறது முக்கியமில்லை, உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்துங்கள். நம்ம கெட்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப். அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், என்ன சொல்லுவான், குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, கல்யாணம் முடிச்சு 2 மாதம் ஆச்சு, ஒய்ஃப் ஒரே டார்ச்சர் பண்ணுறான், உடனே என்ன செய்வான், அதுக்குண்டான சரியான மருந்து இதுதான் என்பதாக அறிமுகப்படுத்துவோம். நான் பாருங்க நிம்மதியாக இருக்கேன், எங்கள் வீட்டில் போனால் சண்டையே போட மாட்டாங்க, போனோன்னே தூங்கிடுவேன். அப்போது இப்படி நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் நல்ல நண்பரை அறிமுகப்படுத்த வேண்டும். இப்படி யார் கஷ்டங்களை சொல்லுகின்றார்களோ அவளை குரானின் பக்கம் திருப்ப வேண்டும். அலா பிதிக்ரி இல்லாஹி தத்மயின்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய நினைவு தான் உங்கள் உள்ளங்களுக்கு அமைதி ஏற்படுத்தும் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். மதுவும் போதையும் நமக்கு உள்ளத்துக்கு அமைதி தராது என்பதை நல்ல நண்பர்கள் நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். பணம் கொடுப்பதை விட ஈமானை கொடுக்க வேண்டும், பணம் கொடுப்பதை விட இறையச்சத்தை கொடுக்க வேண்டும். மொபைல் வாங்கி கொடுப்பதை விட பள்ளி வாசலுக்கு அழைத்து செல்ல வேண்டும். பையன் வந்து ஒரு புது மொபைல் வாங்கி கேட்குறான்னு சொன்னால் என்ன செய்யணும், நீ ஒரு வருஷத்துக்கு கரெக்டாக 5 வேளை தொழு, ஒரு வருஷத்துக்கு கரெக்டாக 5 வேளை தொழு, இன்ஷால்லா நீ கேட்ட ஐஃபோனே வாங்கி தரேன், அப்படி ஒரு டிமாண்ட் வச்சா என்ன செய்வான், தொழுது முடிச்சுட்டு என்ன செய்வான், இல்லை மொபைல் வேணாம் சொல்லுவான். இந்த இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரி, சரிங்களா, 2 பேரும் ஒருவரை விரும்பி இருக்கின்றார்கள். இஸ்லாத்துக்கு வந்து ஒரு சகோதரர் வந்திருக்க வேறு வேறு கதை, இது நான் ஒன்றா சொல்கிறேன். ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வேறு வேறு ஆள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கின்றார்கள். நான் ஒரு முஸ்லீம் பெண்ணை காதலிக்கின்றேன், ஒரு முஸ்லீம் பையனை காதலிக்கின்றேன், ஆகவே இஸ்லாத்துக்கு வருகிறேன் என்பதாக அவங்களுக்கு சொல்லி நம்ம என்ன செஞ்சு சொன்னால் இஸ்லாமிக் சென்டரை சேர்த்து விட்டோம், அங்கே கொஞ்சம் போய் படிங்க என்பதாக. எத்தனை மாதம் படிக்கணும், ஒரு 6 மாதம் படிங்க, ஒரு வருஷம் படிங்க, படித்த பிறகு இன்ஷால்லா நீங்கள் முடிவு பண்ணுங்கள், நிக்கா பண்ணி வச்சிடலாம். படித்தார்கள், படித்து முடித்துன்னு சொன்னார்கள், நாங்கள் அந்த குடும்பத்தில் திருமணம் முடிக்க மாட்டோம். ஏன்னு சொன்னால் இஸ்லாம் என்ன சொல்லுகின்றதோ அப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்க வீட்டில் இல்லை. யார் வீட்டில், முஸ்லீம் வீட்டில் இல்லை. இஸ்லாத்துக்கு பூசாங்க சொல்கிறாங்க, தொழுகை 5 பேர் கடமைன்னு சொல்கிறாங்க, அவங்க வெள்ளிக்கிழமை தான் தொழுகிறாங்க. தாயத்துகளும் தர்காக்களும் செல்லக்கூடாது என்பதாக சொல்லுகின்றார்கள், ஷிர்க் பிதாத் என்பதாக சொல்லுகின்றார்கள், அங்கே அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த மணமகனுக்கு வேண்டாம். எந்தளவு இந்த அறிவை பெற்றுவிட்டால் அதை நம்ம என்ன செய்வோம், முழுவதுமாக நாம் செயல்படும். ஆகவே நாம் குழந்தைகளுக்கு பள்ளிவாசலுக்கு அழைத்து சென்று பயானை கேட்க வேண்டும், இது போன்ற வகுப்புகளுக்கு பிள்ளைகளை அழைத்து வர வேண்டும். அதே போன்று பிள்ளைகளிடம் இன்னைக்கு யாரோட வெளியே போனேன், என்ன கற்றுக்கிட்ட, என்ன பேசின, இப்படிப்பட்ட வார்த்தைகள் சிறு பிராயத்திலிருந்து நம்ம பிள்ளைகளிடம் நெருங்கி பழகும்போது, பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கும்போது, அன்பு செலுத்தும் போது கெட்ட நட்புகள் எது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும், நல்ல நண்பர்கள் யார் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே உடலில் ஓடக்கூடிய ரத்தம் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அமானத், மூளை மிகப்பெரிய அமானத், வாழ்க்கை மிகப்பெரிய அமானத். இந்த அமானத்தை எல்லாம் மதுக்காக நீங்கள் ஒருபோதும் விற்பனை செய்து விடாதீர்கள், கெட்ட நண்பனுக்காக இதையெல்லாம் இழந்து விடாதீர்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய மகனுக்கு செய்த அறிவுரை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். யா புனை, ஓ மகனே, நீ அல்லாஹுக்கு இணை வைக்காது, அல்லாஹுக்கு இணை வைக்காது, மேலும் தொழுகை நிலைநாட்டு என்பதாக தம்முடைய மகனுக்கு முதலாக அறிவு செய்கின்றார்கள். அல்லாஹுக்கு இணை வைக்காது, தொழுகை நாட்டு. ஏன்னு சொன்னால் ரெண்டும் வேறு வேறு டைரக்ஷன். தொழுகையை விட்டு அல்லாஹுக்கு இணை வச்சுருவான், அல்லாஹுக்கு இணை வச்சா அவன் தொழுகையை தொழ மாட்டான். அதே சமயம் தொழுகையை அவன் கடைபிடித்தான், அல்லாஹுக்கு அவன் இணை வைக்க மாட்டான் என்பதை புரிந்தார்கள். ஆகவே ஈமான் இருந்தால் போதை நிரக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கடைசியாக இன்றைய நச்சுச்சூழலில் பெற்றோர்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டிய 5 காரியங்கள். முதலாவதாக, நண்பர்கள் யார் என்பதை கவனியுங்கள். உங்கள் குழந்தைகள் யாரோடு பழகுகின்றது, உங்கள் பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், உங்கள் கணவர்கள், உங்கள் மனைவிகள் யாரோடு பழகுகின்றார்கள் என்பதை நீங்கள் ஃபஸ்ட்டாக கவனிக்க வேண்டும். 2வது, மொபைலை கண்காணியுங்கள்.
அவங்க என்ன மொபைலில் என்ன பேசுகிறாங்க, என்ன யூஸ் பண்ணுறாங்க என்பதை பாருங்கள். தேவையற்ற இணைய பழக்க வழக்கங்கள், இந்த சோஷியல் நெட்வொர்க்கு, இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, அது இதுன்னு இருக்கா இல்லையா, இதில் வந்து யார்ட்டெல்லாம் பழகுறாங்க என்பதை பாருங்கள். மூன்றாவதாக தொழுகை பழக்கங்கள், சிறு வயதிலே தொழுகை பழக்க வேண்டும், இறையச்சத்தை பழக்குங்கள். நான்காவதாக பள்ளிவாசலோடு அவர்கள் தொடர்புகளை, ஜமாத்தோடு தொடர்புகளை ஏற்படுத்த செய்யுங்கள். பள்ளிவாசலோடு அல்லது இஸ்லாமிய இயக்கங்களோடு. எல்லா இஸ்லாமிய இயக்கம் பிரச்சனை இல்லை, சரிங்களா. எந்த இஸ்லாமிய இயக்கங்களும் போதைகளையும் செய்வதில் ஊக்குவிப்பதில்லை. ஆகவே இஸ்லாமிய இயக்கங்களோடு அல்லது தொழுகைகளோடு பள்ளிவாசலோடு தொடர்பு வைக்க சொல்லுங்கள். அன்பாக பேசுங்கள். மனைவிடத்தில், கணவனிடத்தில், பிள்ளைகளிடத்தில் அன்பாக பேசுங்கள். அன்பு கிடைக்காத குழந்தைகள் தான் வெளியே சென்று தீய நண்பர்களுடைய அன்பை தேடுகின்றது, இறுதியில் போதையில் விழுகின்றது. ஆகவே நாம் நாளைக்கு மறுமை நாள் இதற்கெல்லாம் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும். குல்லுக்கும் ராயின் மசூல் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே பதில் சொல்ல வேண்டும் என்பதையோட நினைப்பை கொண்டு வாருங்கள். இறுதியாக மீண்டு வரக்குண்டான வழி என்ன சொன்னால், தௌபா செய்வது தான் சரியான வழி. மது குடிப்பவன் தௌபா செய்தால் அவனை செய்ய நான் மீண்டு வருகின்றான். ஒரு மாபெரும் மார்க் அறிஞர் அவர் ஆரம்பத்தில் மிகப்பெரிய ஒரு மது குடிக்காரராக இருந்து கொண்டிருந்தார். மதீனா வீதிகளில் அப்படியே சுற்றி கொண்டிருந்தார். இறுதியில் நல்ல மக்களோடு நட்பு ஏற்படுகின்றது. மார்க்கத்தை படிக்கின்றார், மார்க்கத்தை கற்றறிந்துகின்றார். மிகப்பெரிய திருடனாகலாம் இருந்தார். ஃபுதைல் இப்னு இயால் என்று சொல்லக்கூடிய மார்க் அறிஞர். ஆகவே இறுதியில் மார்க்கத்தை கற்றுக்கொள்கின்றார். மிகப்பெரிய ஒரு மார்க்கத்தை சொல்லக்கூடிய அறிஞராக ஆகின்றார். அப்படி ஆகி அவர் நல்ல மனிதராகி அல்லாஹ்வுடைய நேசம் பெற்று அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறான்னு சொன்னால் அவர் தௌபா செய்வது தான். ஆகவே ஒரே வழி தௌபா செய்ய வேண்டும். அந்த தௌபாவுடைய நிபந்தனை என்னன்னு சொன்னால், பாவத்தை உடனே நிறுத்த வேண்டும். நான் தௌபா செய்கிறேன், மது குடிக்கிறேன்னு சொன்னால் அது என்ன செய்யாது, செட் ஆகாது, சரிங்களா. ஆகவே நம்ம ஒரு தௌபா செய்யணும்னு சொன்னால் அந்த பாவத்தை என்ன செய்ய வேண்டும், நிறுத்த வேண்டும். இரண்டாவது, செய்ததற்காக வேண்டி நாம் அதிகமாக அல்லாஹ்விடம் அழுது கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தடவை தௌபா செய்தது. தௌபா என்பது ஒரு முறை செய்தால் நிறைவேறக்கூடிய காரியம் அல்ல, இறுதி வரை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு வட்டமாக ஒரு இது வச்சு குறிக்கோள் பார்த்து அடிக்கிறோம் இல்லையா, அந்த கேம் பேர் என்னது, குறிவாங்க டாட்னு ஒரு கேம் இருக்கு இல்லையா, வட்டமாக இருக்கும். இதில் சஹாபா காலத்தில் இந்த கேம் இருந்துச்சு. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த அம்பு எறிகிறதுக்கு ஒரு ஒட்டகத்தையோ குதிரையை நிற்க வச்சு அம்பு விடுவாங்க. நான் கண்ணில் விட்றேன், மூக்கில் விட்றேன்னு சொல்லிட்டு உயிரோடு. அப்புறமா தான் என்ன செஞ்சாங்க சொன்னால், ஹலீஃபா உமர் அவர்கள் இதை வேணா இப்படி பண்ணுங்கன்னு செஞ்சு கட்டினாங்க. ஒரு வட்டமாக போட்டு டாட் வச்சு, இந்த டாட்டை பார்த்திங்க என்ன செய்யுங்க, அம்பேரிங்கன்னு சொன்னாங்க. ஓகே, அதில் டாட் நம்ம அம்பேருன்னு சொன்னால் அடிச்சவங்க கரெக்டாக அம்பு போயிடுமா, என்ன செய்யணும், அடிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்போனா அப்படி என்ன செய்யும், அது போய் டக்குன்னு போய் மாட்டோம். அவங்க அதே போன்று தான் அல்லாஹ் தௌபா செய்து கொண்டே இருக்கணும். டாட் இது தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த டாட்டை அடிச்சுன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. பாயிண்ட் அதான், அந்த சென்ட்ரல் அடிக்கு தான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டது, சரிங்களா. அது எப்போ நடந்துச்சு நம்ம உலகத்தில் பார்க்குறோம், அது வந்து மறுமை நாள் தெரியும். உதாரணமாக இப்போ தௌபா செய்கிறாரு, அசர்லேயே மௌத்தா போயிட்டார், சரிங்களா. அந்த தௌபாவை அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டால் அவர் சென்ட்ரல் அடிச்சிட்டார்னு அர்த்தம். ஆகவே தௌபா செய்வதற்கான மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இனி செய்ய மாட்டேன் என்பதாக நாம் உறுதி கொள்ள வேண்டும். பிற உரிமை மீறி இருந்தால் அதை நாம் சரி செய்ய வேண்டும். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பாவத்திலிருந்து உண்மையாக தௌபா செய்பவன் அந்த பாவத்தை செய்யாதவன் போல என்பதாக சொன்னார். அப்போது தௌபா செஞ்சால் பாருங்கள், அந்த பாவத்திற்கு நாம் வெளியே வருகின்றோம். ஆகவே எவ்வளோ பாவம் செய்து இருந்தாலும், எத்தனை ஆண்டு காலம் மதுவில் இருந்தாலும், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினால் அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும். அல்லாஹ் சொல்லினான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என் அடியார்களே, அல்லாஹ்வின் நம்பிக்கையில், அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய அருளில் ஒருபோதும் என்ன அல்லாஹ் மன்னிப்பானா, நான் பெரிய குடிகாரனாச்சே என்பதான் நினைக்காதீர்கள். அல்லாஹ் நிச்சயமாக எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். எப்போ நாம் புரிந்து கொண்டு வெளியே வரும்போது. ஆகவே இப்படிப்பட்ட விஷயத்தின் தௌபாவில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட விஷயத்தை நாம் பின்பற்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இறுதியாக போதையிலிருந்து விடுவதற்கு 7 அறிவுரைகள். 1 உண்மையான தௌபா, 2 5 நேர தொழுகை, 3 நல்ல நண்பர்கள், 4 குர்ஆன் ஓதுதல், 5வது குடும்பத்துடைய ஆதரவு, 6 மருத்துவ சிகிச்சை, 7வது அல்லாஹ்விடம் அதிகமாக நாம் துவா செய்வது, நன்றி செலுத்தி துவா செய்வது, நேர்வழி காட்டுவதற்காக துவா செய்வது. இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் தொடர்ந்து நாம் பின்பற்றணும் சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தாலாவுடைய அன்பும் அருளும் நமக்கு வரும். மதுவிலிருந்தும் போதையில் நாம் மீண்டு வருவோம் என்பதில் எந்த சந்தேகமில்லை.
அல்லாஹு தாலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய அனைத்து சமுதாயத்தையும் மது மற்றும் அனைத்து வகையான போதைப் பொருட்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக. உறுதியான ஈமானையும் நற்செயலையும் கொடுப்பானாக. நல்ல தோழமையும் இறையச்சமுள்ள நண்பர்களையும் அல்லாஹ் கொடுப்பானாக. இறையச்சமுள்ள மக்களுக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நம்முடைய பாவத்தை மன்னித்து இம்மையிலும் மறுமையிலும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ செய்வானாக. அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்ற மக்களாக நமக்கு மரணம் வர செய்வானாக. நாளைக்கு மறுமை நாளில் சொர்க்கத்திலே நாமும் நம்முடைய குடும்பமும் சொர்க்கத்தில் செல்லக்கூடிய நல்லதொரு ஒரு குடும்பமாக அல்லாஹு ஆக்கி அல்வானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.